இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பதிவுல சின்னஞ்சிறு அதிசயங்களுள் ஒன்றாகிய வண்ணத்து பூச்சி பட்டர்ஃபிளைஸ் பத்தி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மாத்தி. வண்ணத்து பூச்சிகள் பறக்கும் அதிசயங்களாகிய வண்ணத்து பூச்சி அப்படின்னு நாம் சொல்றோம். இது ஏன் பறக்கும் அதிசயம் சார்? உயிரினங்களில் மிக மிக வண்ணமயமானவை வண்ணத்து பூச்சிகள். எவ்வளவு பெரிய ஓவியனும் கூட இத்தனை வண்ணமயமான ஒரு ஓவியத்தை உருவாக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அந்த அளவு இயற்கையிலே வண்ணமயமான அழகான உயிரினங்கள் வண்ணத்து பூச்சிகள். அது மட்டும் இல்ல, அவை மனித குலத்துக்கும் பல சேவைகளை செய்கின்றன. முக்கியமா மகரந்த சேர்க்கை போன்ற பணிகளின் மூலமாக வண்ணத்து பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சி அதுவே ஒரு அதிசயம். ஸோ இந்த மாதிரி இந்த பறக்கும் அதிசயங்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய அதிசயங்கள் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். அதில் முதலாவதாக வண்ணத்து பூச்சிகளினுடைய இறக்கைகள் இவ்வளவு வண்ணமயமாக இருப்பதற்கான நோக்கம் என்ன சார்? பல நோக்கங்கள் இருக்கு. முதன்மையானது மாற்று பாலினத்தை ஈர்ப்பதற்காக இந்த வண்ணம் இயற்கையாகவே உருவாக்கப்பட்டிருக்கு. கேமோஃப்ளேஜ் என்று சொல்லுவோம். அதாவது எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக சூழலோடு இயைந்த ஒன்றுபட்ட ஒரு வண்ணமயம் அப்படிங்கிறது அந்த கேமோஃப்ளேஜ் நோக்கம். அடுத்து மிமிக்ரி என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது சில வண்ணத்து பூச்சிகள் ஒரு அபாயகரமான பூச்சிகள் போல தோற்றமளிக்கும். ஆனா உண்மையில் அவை அபாயகரமானவை இல்லை. அதனால எதிரிகள் விலகி போயிடுவாங்கிறதுனால அந்த மிமிக்ரி ஸ்ட்ராட்டஜி ஒரு நோக்கம். அடுத்து வார்னிங் கலர்ஸ், அதாவது எச்சரிக்கை வண்ணங்கள். சில வண்ணங்கள் பார்த்தாலே அது விஷத்தன்மை உள்ளதுன்னு சொல்லி மற்ற எதிரி பூச்சிகள் ஓடிவிடும். குறிப்பாக இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளையோட மஞ்சள் நிறம். ஸோ மஞ்சள் நிறம் என்றாலே ஒரு விஷத்தன்மை உள்ளது என்ற ஒரு பயம் இருப்பதால் எதிரி பூச்சிகள் விலகி போய்விடும். இந்த மாதிரி பல்வேறு இயற்கை நோக்கங்களோடு இந்த வண்ணங்கள் வடிவமைக்கப்பட்டு. வண்ணத்து பூச்சியின் ரெக்கைகள்ல இருக்கக்கூடிய அழகு, இந்த வண்ணமயம், இதனுடைய அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுங்க சார். முதன்மையான அமைப்பு வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகளில் உள்ள பிக்மெண்ட்ஸ். இந்த பிக்மெண்ட்ஸ் உடைய ரோல் என்னன்னு சொன்னா, தன் மீது படும் ஒளியில் குறிப்பிட்ட அலைநீளங்களை உறிஞ்சி மற்றவற்றை பிரதிபலிப்பது. ஸோ அந்த வகையில்தான் இந்த கவர்ச்சிகரமான வண்ணங்கள், சிவப்பு, மஞ்சள், கருப்பு போன்ற வண்ணங்கள் நமக்கு தெரிகின்றன. வண்ணத்து பூச்சிகளின் பிரமிக்கத்தக்க வண்ணங்களின் மிக அடிப்படையான ஒரு காரணம் இந்த பிக்மெண்ட்ஸ். அடுத்த மிக முக்கியமான காரணம் செதில்களுடைய ஸ்ட்ரக்சர். வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் ஆயிரக்கணக்கான செதில்களால் மூடப்பட்டுள்ளன. இவை ஒரு கூரை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு செதிலும் ஒரு குறிப்பிட்ட வண்ணம் அல்லது வடிவத்தை உருவாக்குகிறது. இவ்வாறு மாறுபட்ட வண்ணம் வடிவமைப்பை உருவாக்கக்கூடிய செதில்கள் ஸ்ட்ரக்சர் ஒரு முக்கியமான காரணம். ஸோ பிக்மெண்ட்ஸ் அண்ட் செதில்கள், நிறமிகளும் செதில்களும் வண்ணத்து பூச்சிகளின் வண்ணமயத்துக்கு அடிப்படையாக அமைகின்றன. வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கையில அதிசயமான ஒரு பகுதினா அதனுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை பற்றி விளக்கி சொல்லுங்க சார். முழு உருமாற்றம், கம்ப்ளீட் மெட்டமார்பிசிஸ் அப்படிங்கிறது வண்ணத்து பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு முக்கியமான அம்சம். இந்த வாழ்க்கை சுழற்சி 4 தனித்துவமான கட்டங்களை கொண்டது. முட்டை, லார்வா, பியூப்பா, முழு வளர்ச்சி பெற்ற வண்ணத்து பூச்சி. முதலில் முட்டை பருவம். பெண் வண்ணத்து பூச்சிகள் நல்ல வளமான இலைகளில் முட்டையிடுகின்றன. ஏன்னா பின்னாடி லார்வா நிறைய சாப்பிடணுங்கிறதுக்காக வளமான இலைகளை தேடி சென்று முட்டையிடுகின்றன. 3 முதல் 10 நாட்களில் அந்த முட்டை பொரித்து லார்வாக்கள் வெளிவருகின்றன. இந்த லார்வாக்கள் 1 முதல் 4 வாரங்கள், அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் ஒரு கொலை வெறியோடு இலைகளை சாப்பிட்டு தங்களை உடலை வளர்த்துக் கொள்வது இந்த ஃபேஸ். அது மட்டும் இல்லை, இந்த ஃபேஸ்ல ஒரு 4 அல்லது 5 முறை மோல்டிங் நடக்குது. தங்களுடைய தோலை உரித்து புதிய தோலை உருவாக்கி கொள்வது. அந்த வகையில லார்வா பருவம் முழுவதும் அதிகமாக உணவை உட்கொள்வது அதனுடைய ஒரு இயல்பு. அதிகமான இலையை உண்டு கொடுத்து இந்த லார்வா என்கிற கம்பளி புழு அடுத்த கட்டத்தில் கூட்டுப்புழுவாக மாறுகிறது. இது வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான கட்டம். அந்த கம்பளி புழு தன்னை சுற்றி ஒரு கூட்டை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டுக்குள் தன்னைத்தானே மறுவடிவமைப்பு செய்கிறது.
அதனுடைய பழைய திசுக்கள் உடைந்து ஒரு புதிய உருவங்கள் உருவாகி விடுகின்றன. இறக்கைகள், கண்கள், ஆண்டனாக்கள் மற்றும் பிற உறுப்புகள் அனைத்தும் இந்த கூட்டுக்குள் உருவாகின்றன. இப்படி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஒரு கூட்டுக்குள் தவம் இருக்கும் வண்ணத்து பூச்சி அடுத்து அதிலிருந்து வெளிப்பட்டு வரும்போது வண்ணமிகு வண்ணத்து பூச்சியா வெளியில வரும். கூட்டை உடைத்து வண்ணத்து பூச்சி வெளியில் வரும்போது ஓரிரு மணி நேரம் அதனுடைய இறக்கைகள் ஈரமா இருக்கும். அதுக்கப்புறம் அவை உலர்ந்து பறப்பதற்கு தயாராகிவிடும். அழகிய இறக்கைகள், நீண்ட ஆண்டனாக்கள் மற்றும் மகரந்தத்தை உறிஞ்சுவதற்கேற்ற நீண்ட உறிஞ்சு குழாய் இது போன்ற அமைப்புகளோடு புதிய வண்ணத்து பூச்சி வண்ணமயமாக உருவாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொரு கட்டமும் முற்றிலும் வேறுபட்ட உருவத்தையும் செயல்பாட்டையும் கொண்டிருப்பதால் இதை முழு உருமாற்றம் என்று அழைக்கிறோம். கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். இவ்வளவு அழகான வாழ்க்கை சுழற்சியை கொண்ட இந்த வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்நாள் இவ்வளவு காலம், இதனுடைய பறக்கும் திறனை பற்றியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். பெரும்பாலான வண்ணத்து பூச்சிகள் 1 வாரம் முதல் 4 வாரம் வரை உயிர் வாழ்கின்றன. நீண்ட தூரம் புலம்பெயரும் வண்ணத்து பூச்சிகள் 6 முதல் 8 மாதங்கள் வரை உயிர் வாழ்கின்றன. வண்ணத்து பூச்சிகளை பறக்கும் அதிசயங்கள் சொல்றோம். வண்ணத்து பூச்சிகள் எடை குறைவானவை, அவற்றின் இறக்கைகள் மெலிதானவை, அவையும் எடை குறைவானவை. வண்ணத்து பூச்சிகள் தங்கள் இறக்கைகளை வினாடிக்கு 5 முதல் 12 முறை அசைத்து பறக்கின்றன. வண்ணத்து பூச்சிகளின் கூட்டு கண்களும் ஆண்டனாக்களும் சுற்றுச்சூழலை உணர்ந்து திசைகளை மாற்றி பறப்பதற்கு வண்ணத்து பூச்சிகளுக்கு உதவுகின்றன. வண்ணத்து பூச்சிகளினுடைய இந்த நீண்ட தூரம் புலம்பெயர்தல் அதை பற்றி விளக்கி சொல்லுங்க சார். வண்ணத்து பூச்சிகளின் சில இனங்கள் நீண்ட தூர புலம்பெயர்தல் செய்கின்றன. ரொம்ப பாப்புலர் மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ். மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ் பெரிய குழுக்களாக நீண்ட தூரம் இடப்பெயர்வு செய்கின்றன. குறிப்பாக மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ் வட அமெரிக்காவின் வட பகுதிகளிலிருந்து தென் பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கின்றன. பெரும்பாலும் உணவு மற்றும் சாதகமான காலநிலையை தேடி இந்த பயணம் நடக்கிறது. உலகில் எத்தனை வகை வண்ணத்து பூச்சிகள் இருக்கின்றன? எந்த இடத்தில் வண்ணத்து பூச்சிகள் அதிக அளவில் வாழ்கின்றன சார்? பொதுவாக உலகம் முழுவதும் வண்ணத்து பூச்சிகள் வாழ்கின்றன. ஆனால் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மிக அதிகமான வண்ணத்து பூச்சிகள் வாழ்வதை பார்க்கலாம். குறிப்பா தென் அமெரிக்கா அமேசான் காடுகள் வண்ணத்து பூச்சிகளின் சொர்க்கபுரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க மிகப்பெரிய எண்ணிக்கையில் வண்ணத்து பூச்சிகள் வாழ்கின்றன. அதே போல இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியாவில் இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை இது போன்ற பகுதிகளில் வண்ணத்து பூச்சிகள் மிகப்பெரிய கூட்டங்களாக வாழ்கின்றன. வண்ணத்து பூச்சிகளின் வகைகள் குறைந்தபட்சம் 18,000 முதல் 20,000 வகைகள் இருப்பதாக கணக்கிட்டிருக்கிறார்கள். நிறைவாக வண்ணத்து பூச்சிகளினுடைய இந்த சுற்றுச்சூழல் பங்களிப்பை பற்றி விளக்கமா சொல்லுங்க சார். தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் வண்ணத்து பூச்சிகள் பெரும் பங்களிப்பை செலுத்துகின்றன. குறிப்பாக காட்டில் வளரும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு வண்ணத்து பூச்சிகள் பெரும் பங்களிப்பு செலுத்துகின்றன. விவசாயத்துக்கு பெரும் பங்களிப்பு செலுத்துகின்றன. இதன் மூலம் மனிதர்களுக்கும் பெரும் பயன் தருகின்றன. இதனாலேயே அறிவியலாளர்கள் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை குறிக்கும் பயோ இண்டிகேட்டர்ஸ் ஆக வண்ணத்து பூச்சிகளை கருதுகிறார்கள். வண்ணத்து பூச்சிகளை பார்க்கும் பொழுதே நம் மனதிற்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றது. அதனுடைய வாழ்க்கை சுழற்சி பத்தி மிக அழகா எடுத்து சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.